வாங்க வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம். நாங்க போடுற வீடியோவுக்கு நீங்க எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். கட்ட ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ ஒண்ணுக்கு வரும். தட்டைப்பயிறு வரைச்ச காட்டலிங்க பண்ணை நிறைய மறைச்சி கிடக்குது. பண்ணை பொறிச்சிட்டு போய் கடைஞ்சி களி கிளறி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா வாசின்னு இருக்கோம். ஒரு பிடி பிடிச்சிருந்தோம் இன்னைக்கு. வாங்க போய் பண்ணைக்கார பறிச்சுட்டோம்லாம். பாருங்க, பண்ணைக்கீரை அப்படியே தலை தலைன்னுக்குது. இந்த மாசம் கார்த்திகை மாசத்துல பொறிச்சு கடந்தா அவ்வளவு தேன் மாதிரி இருக்கும். நல்லா பாரு, தலைன்னு அருமையா இருக்குது பாரு, ஆசையா இருக்குது. அரிமான கீரை பொறிக்க எவ்வளவு ஆசையா இருக்குது பாரு. நல்லா இருக்குது, தலைஞ்சு போய்க்குதுல்ல. பாருங்க, நம்ம காட்டில் இப்போ தட்டைக்காய் எல்லாம் பிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி காய் வேணும்னா பொரிச்சுக்கலாம். பாருங்க, தட்டைக்காய் வந்துருச்சு. கீரையில போட்டு செஞ்சா நல்லா இருக்குங்க. இந்த பச்சை தட்டைக்கொட்டை போட்டு கடையிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஆசை. பாருங்க, நம்ம காட்டில் தட்டைக்காய் வந்துருச்சு. இப்போதான் எல்லாம் பூவும் பிஞ்சுமா இருக்குது. இந்த மாதிரி வந்துருங்க, நிறைய காய் வந்துடும். போதுமான அளவு கீரை பிடிச்சிட்டோம். வாங்க போய் சமையல் செய்யலாம். களினா ரொம்ப பிடிக்கும். கீரை குழம்புக்கும் களிக்கும் அருமையா இருக்கும். நீங்க களி செஞ்சு ஒரு பிடி பிடிச்சிருங்க. அடுப்பட்ட வச்சு சட்டி வச்சு தண்ணி ஊற்றுறோம். சரி. தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. காட்டுக்கு தகுந்த மிளகா போட்டுக்கலாம். தண்ணி உலக்காய்களையும் போட்டுக்கலாங்க. நம்ம நிலத்துல பொறிச்சிட்டு வந்தோம். பாருங்க, பச்சை தட்டைக்கொட்டை இது போட்டு செஞ்சா நல்லா இருக்கும். உலக்காஞ்ச கீரையை போட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கீரையை தண்ணியில் போட்டு அலசி எடுக்கணுங்க. கீரை பாருங்க, அப்படியே தலைன்னு இருக்குது பாருங்க. அப்பவே பொறிச்சு செஞ்சா அப்படித்தான் இருக்கும். பாருங்க, தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. கீரை போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கீரை போட்டா திருப்பி விடணும். இல்லைன்னா ஒரே தவள் இருந்துச்சுன்னா கரையன்னு இருக்கும். கீரை ஒரே ஆவியில் வந்து பாருங்க. பாருங்க, கீரை வந்துருச்சு. இறக்க போறேன். அதே சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வணக்கி தாளிச்சுக்கலாங்க. சட்டி வச்சு போச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம். சரி. கடுகு பொடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரி, போட்டுக்கலாம். சரி, சொல்லிட்டாங்க போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 2 போட்டுக்கலாம்.
தக்காளி 3 அரிஞ்சு போட்டுக்கலாம். தக்காளியே நல்லா வணங்கினா தாங்க பச்சை வாசம் வராது. பாருங்க எப்படி வணக்கணும், அந்த மாதிரி வணக்கணும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இறக்கி வச்சு கீரை போட்டு கடைச்சிக்கலாம். இந்த கீரை வேவிச்சா அந்த தண்ணி கீழே ஊற்றக்கூடாதுங்க, அதை ஊற்றிதான் கடையணும். அதுதான் சத்தெல்லாம் அதில் இருக்குது. என்றைக்குமே கீரை வடிச்சா தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி தான் கடையணும். மத்து இந்த மாதிரி போட்டு இப்படி தான் கடையணும். பாருங்க நான் எப்படி கடையிறேன் அந்த மாதிரி கடைங்க. மண்ணு செட்டில் கீரை கடைஞ்சா நல்லா டேஸ்டா இருக்குங்க. பாருங்க இந்த மாதிரி கடைஞ்சிக்கணுங்க. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. அடுத்தது ஆரி மாவுல களி செய்ய போறேன். 1 கிலோ ஆரி மாவுக்கு 1,5 லிட்டர் தண்ணி வைக்கணுங்க. 1 2 3 செம்பு தண்ணி வச்சு உலக்காய வைக்கணுங்க. உலக்காஞ்ச விட்டு 1 செம்பு மொண்டு வச்சுட்டு 2 செம்பு தண்ணியில் மாவு கொட்டினா சரியா போயிடும் 1 கிலோ மாவு. பாருங்க உலக்காஞ்சி கொதிக்குது. தண்ணி 1 செம்பு மொண்டுக்கலாம். பாருங்க மாவு 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். கொட்டி கிளறிக்கலாம். தண்ணி மட்டும் மாவுல வந்துட்டா பாருங்க இந்த மாதிரி தான் களி கொதிக்கணும். இப்படி கொதிக்க விட்டு தாங்க கிளறணும். மாவு மூணு கொண்டோம். ஒத்த துடுப்புலையும் கிளறலாம். நான் எப்பவுமே 2 துடுப்பு போட்டு கிளறி பழக்குங்க. நான் எப்பவுமே இப்படித்தாங்க 2 துடுப்பு போட்டு தான் களி கிளறி பழக்கம். வந்துட்டு முன்ன எடுத்து வச்சு தண்ணியா வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாங்க. பாருங்க 1/2 செம்பு தண்ணி ஊற்றிட்டேன். 2-3 தவளை கலந்த மாதிரி கிளறி விடணுங்க. இப்படி கிளறி விட்டா தாங்க களி ஒரே மாதிரி நல்லா வேகும். பாருங்க ஒரு துடுப்பை வலிச்சு விட்டுருணும்.
ஒரு துடுப்பில் கிளறி இறக்கணும். பாருங்க, 2 துடுப்பில் ஒரு துடுப்பை வளைச்சி விட்டேன். பாரு, ஒரு துடுப்புலேயே களி கிளறோம் பாருங்க. எடுத்து கிளறணும். கிளறினா தான் களி நல்லா பஞ்சாட்டம் இருக்கும். பாருங்க, களி இனிமேல் உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, உருட்டி போடுறோம் பாருங்க. நல்லா மொளன்னு களி ஊற்றிடுவா அப்படி. களி வேறு போட்டு நல்லா தட்டு. டப்புன்னு தட்டு. தப்புன்னு தப்பிட்டேன். களி போடு. ஏன்னா களியை போடமான்னு வச்சுக்கிட்டு இருக்கிற மனசு வரலையா? போதும். பாவாயே, நல்லா சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு பாரு சொல்லு. சரி விட்டு சாப்பிடு. பாரு, வெளுக்குன்னு வெளுக்கணும். அருமையா இருக்குதே. பத்திய கீரையும் களியும் எப்படி இருக்குதுன்னு. அதான் அருமையா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பரா இருக்குது. இப்படி களி கிளறு கீரை கடைஞ்சி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஆளுமே சாப்பிடணும். சரி, இந்த மாதிரி நம்ம காட்டுல தட்டக்காய் வந்துருச்சுல்ல, செஞ்சு போடலாம். சாயங்காலம் நான் ஆட்டை மாத்திட்டு ஒரு நம்ம காய் பறிச்சிட்டு வா. நான் ஆட்டை மாத்திட்டு நம்ம கீரை கொண்டாடுறேன். கடைஞ்சி களி கிளறிக்கலாம். சரி சரி. கேமராமேனு நல்லா சாப்பிட்டு வந்து அருமையா இருக்கு. சூப்பரா இருக்குது. 2 உருண்டை அடிக்கணும். ஒரு உருண்டெல்லாம் பத்தாது. சரி, போட்டுக்கலாம் சாப்பிடு. நேற்று மீன் குழம்பு கூட அப்படி இல்லை, அவ்வளோ சூப்பரா இருக்குது. இலையில கழிவே காணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கட்ட ராஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணே வரும். பத்தியா